சிவாய. உலகமெங்க பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆன்லைன் அஸ்ட்ரோ கண்ணன் டிவி நேயர்கள் அனைவர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் செந்தில்குமாரின் அன்பு கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நாம் இந்த சீரீஸில் பார்க்க போகிறது ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் வெற்றி கிடைக்க, அதிர்ஷ்டம் கிடைக்க சக்தி வாய்ந்த மந்திரத்தை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணாதிருந்தால் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ், பயனுள்ள வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் சென்ட் ஆகும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. இதே நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் மற்றும் திருமண பொருத்தம் பார்க்க வேண்டும் என்றால் ஆன்லைன் மூலமாகவே வெளியூர் இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, நீங்கள் என்னிடம் ஜாதகம் பார்த்து கொள்ளலாம். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷப ராசி காலபுருஷன் தத்துப்படி 2ஆம் பாவத்தை குறிக்கக்கூடியதான் ரிஷபராசி. அந்த ரிஷபராசி அந்த வீட்டின் அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சுக்கிர பகவான். கிருத்திகை நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், மிருகசீரிஷ நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரம் கொண்டது தான் ரிஷபராசி. ரிஷபராசியோடைய வீட்டின் அதிபதி சுக்கிரன். அப்போ சுக்கிரன் பகவானுடைய மந்திரத்தை நீங்கள் தினசரி ஜபம் செய்து கொண்டு வருகின்ற பொழுது நிச்சயம் சுக்கிர பகவானுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அந்த ராசி பலம் பெறும். தினமும் நீங்கள் இந்த மந்திரத்தை சுக்கிர ஹோரையில் ஜபம் செய்யலாம். அல்லது காலையில் நீங்கள் இந்த மந்திரத்தை 108 முறையோ அல்லது 27 முறையோ உங்கள் வீட்டில் பூஜை அறையில் அமர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லலாம். எப்பொழுதும் மந்திரத்தை சொல்லுகின்ற பொழுது நீங்கள் தரையில் அமர்ந்து அடியில் ஒரு விரிப்பை, தர்பபாயி அல்லது ஏதோ ஒரு துணி கலர் அதை மேல் அமர்ந்து நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். பூஜை அறையில் விளக்கை ஏற்றுங்கள் அல்லது ஊதுபத்தி ஏற்றலாம். அல்லது பக்கத்தில் பால் வைத்து கல்கண்டை அந்த பாலுக்குள்ளே போட்டு பிறகு 108 முறை மந்திரத்தை ஜபம் செய்யுங்கள். பிறகு அந்த பாலை மற்றவர்கள் யாருக்கும் கொடுக்காமல் நீங்கள் குடிக்கின்ற பொழுது நிச்சயம் உங்களுக்கு சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும். அல்லது நீங்கள் தினசரி சார் என்னால் கீழே தரையில் அமர முடியாது அப்படின்னா கூட நீங்கள் சேரில் அமர்ந்து கூட கால் பாதம் கீழே படாமல் சேரில் அமர்ந்து கூட நீங்கள் இந்த மந்திரத்தை 27 முறையோ அல்லது 108 முறையோ நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லலாம். எக்கார்ந்து கொண்டும் கழுத்தும் உடம்பும் ஒரே சீராக நேராக இருக்க வேண்டும். அப்போ தான் நாம் சொல்லக்கூடிய மந்திரம் நம்ம உடம்புக்கு உருவேறும். அப்போ உருவேறும் பொழுது நிச்சயம் அந்த மந்திரம் நம்ம உடம்பில் நிற்கும். அப்போ தான் சுக்கிர பகவானுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். அதனால் தினசரி இந்த மந்திரத்தை ரிஷப ராசிக்காரர்கள் சொல்லிட்டு வரும் பொழுது நிச்சயம் நமக்கு சுக்கிர பகவானுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இரவில் கூட சொல்லலாம். தூங்க போகிறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் 27 முறை இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டு தூங்கும் பொழுது நிச்சயம் சுக்கிர பகவானுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். நீங்கள் சேரில் உட்காரலாம் மற்றும் தரையில் விரிப்பி போட்டு தான் உட்கார வேண்டும். வெறும் தரையில் அமரக்கூடாது. விரிப்பி போட்டு அது மேல் அமர்ந்து நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லலாம். வீட்டில் பூஜை அறையில் சொல்லலாம், வீட்டின் ஹாலில் சொல்லலாம், அல்லது வெளி வட்டாரத்தில் இருந்து கூட நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லலாம். அல்லது மொட்டை மாடியில் கூட நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லலாம். அதே மாதிரி பழமை வாய்ந்த சிவன் கோயில் உங்கள் வீட்டில் அருகாமையில் இருந்தால் கூட நீங்கள் அந்த கோயில் போய் அமர்ந்து தியான மண்டபத்தில் உட்கார்ந்து கூட இந்த மந்திரத்தை தினசரி நீங்கள் சொல்லுகின்ற பொழுது நிச்சயம் உங்களுக்கு சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும். அதே மாதிரி மந்திரத்தையும் மனசுக்குள்ளே சொல்லுகின்ற பொழுது நிச்சயம் அதுக்கு பலன் அதிகம். எப்பொழுதுமே எந்த மந்திரத்தையும் நாம் மனசுகளில் உள்ளே சொல்லுகின்ற பொழுது நிச்சயம்
அந்த மந்திரத்துக்கு அதிகம் பவர் கிடைக்கும். அதனால் நீங்கள் உதடு அசையாமல் மனசுக்குள்ளே இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். இல்லை சார், எனக்கு எப்பொழுதும் நான் வாய்விட்டு சவுண்டாக சொல்லுவேன் அப்படின்னா கூட யாருக்கும் கேட்காத மாதிரி மெதுவாக சவுண்டு கம்மியாக நீங்கள் இந்த மந்திரத்தை கூட நீங்கள் சொல்லலாம். இதனால் நமக்கு சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். மந்திரம் சொல்லிய பிறகு முடிந்த வரைக்கும் உங்கள் வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய சின்ன பெண்கள், ஏன்னா சுக்கிர பகவானால் சிறு பெண்களை குறிப்பிட்டுள்ளது. அதனால் தேனும் அல்லது துணிக்கு மிட்டாய் அல்லது லட்டு ஏதாவது ஒரு இனிப்பினால் செய்யப்பட்ட உணவுப் பொருட்களை நீங்கள் தானம் கொடுக்கும் பொழுது நிச்சயம் உங்களுக்கு அதற்கு கைமேல் பலன் கிடைக்கும். அதனால் இந்த மந்திரத்தை சொன்ன பிறகு நீங்கள் யாருக்கு வேணாலும் எப்பொழுது வேணாலும் நீங்கள் இது தானமாக சிறு பெண்களுக்கு கொடுக்கலாம் அல்லது சிறு பெண்களுக்கு வஸ்திர தானம் செய்யலாம். இதெல்லாம் முடிந்தளவு செய்கின்ற பொழுது நிச்சயம் அந்த மந்திரம் நமக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும். அப்போ தினசரி இந்த ரிஷபராசியில் இருக்கிறவர்கள் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க. நிச்சயம் அந்த ராசி பலம் பெறும். உங்களுக்கு வெற்றி அதிர்ஷ்டம் கிடைத்து கொண்டே இருக்கும். சரிங்களா? ஸோ இவ்வாறு சொல்லுங்கள். நன்றி. அடுத்த ஒரு ஆன்மீக பதிவில் சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி.